சோ புதன் சுக்கிரன் குரு எல்லாமே ஒரு நல்ல அமைப்புல இருக்கிறார். நான் முதல் சொன்ன ராகு கேதுகள் விலகுனது அருமையான விஷயம். சனி இருக்கிறதும் தப்பு இல்லை, கடுமையான உழைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார். அடுத்தபடியான கிரகமாகிய செவ்வாய் பாத்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சிம்மத்திலேயே மாதம் முழுவதும் இருக்கிறார். மாத கடைசியில தான் வந்து கன்னிக்கு வர்றார். சோ செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு தகப்ப விஷயங்கள் தொடர்புகள் நல்லா வரும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, அதுவும் தவறில்லை. செவ்வாயின் சஞ்சாரமும் தவறில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு மற்ற எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்கள் வந்து கடந்த 1.5 வருஷமாக சில முடிவெடுக்க முடியாமல் தள்ளி போய் கொண்டிருந்து ஃபேமிலியில ஒரு கருத்து வேறுபாடு, காதல் செய்வதில் பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் தடை, அது மாதிரிலாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ எல்லாமே ஒரு சுப விஷயங்களுக்கு வேணுங்கிற ஒரு உத்வேகம், திருமண தடை நீங்குதல், இது எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒவ்வொன்று இருக்கு. அதே சமயத்துல சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் அதோட சஞ்சாரங்களும் அருமையாக இருக்கிறது. ஸோ இது கடந்த 1.5 வருஷமாக லெஃப்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, சில முடிவுகள் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு அமைப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்குதுங்க.